ஏய், விஷால் அதான் வாங்க போறேன். அம்மா விஷால் இல்லம்மா, இவர் பேரு வேற வச்சிருக்கோம். ஐயோ, அம்மா ஏய் இவகிட்ட சொல்லிடுங்க, நான் எப்பவும் இப்படி அமைதியா இருக்க மாட்டேன். வேணும்னே வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா, அடிச்சிருவேன். விஷால் விடுறா. அண்ணன் கோவம் வந்தா அடுப்புல வச்சிருக்க சாம்பார் மாதிரி தலை தலைன்னு கொதிச்சிருவாரு. ஏய் ஏய் வாய முடி. உதவி. விஷால் எங்க வா. சொல்லுங்கம்மா. நாளைக்கு நம்ம வீட்ல கொலு ஃபங்க்ஷன் இருக்கு. கோவில்ல ஒரு பொண்ணு கொலு வச்சிருந்தா. கொலு வச்சா இப்படி வைக்கணுங்கிற மாதிரி அவ்வளவு அம்சமா இருந்தது. கொலுவில இருந்த ஒவ்வொரு பொம்மையும் ரொம்ப வித்தியாசமா அழகா இருந்தது. பூசாரி கிட்ட நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவரு இந்த கார்டை கொடுத்தாரு. நீ இந்த கார்டுல இருக்கிற அட்ரஸுக்கு போய் விவரத்தை சொல்லி அந்த பொண்ண கையோட கூட்டிட்டு வா. சரிம்மா. அண்ணே ஆ? உன் புது பேரை நான் யார்கிட்டயும் சொல்லல, ஓகேவா? ஏய் வாய மூடு சரியா? உன்ன வந்து பாத்துக்கிறேன். அங்க பாரு யாரு வராங்கன்னு. யாரும் இல்ல. அம்மா போயிட்டு வரேன். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குமா. என்ன விஷயம் சுபத்ரா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமா அத்தை, சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு நான் சித்தானந்த சுவாமிகளை பார்க்க போனேன்ல, ஆமா, அவர்கிட்ட ராகவ் ஜாதகத்தை கொடுத்து கல்யாணத்தை பத்தி கேட்டேன். பாத்துட்டு என்ன சொன்னாரு? ஏன் பெரியவனுக்கு இத்தனை நாளா பொருத்தமே அமையலன்னு சொன்னாரு. அப்புறமா இன்னொரு பையன் இருப்பானே, அவனோட ஜாதகத்தையும் கொடுங்கன்னு சொன்னாரு. நான் உடனே கையில இருந்த விஷால் ஜாதகத்தை கொடுத்துட்டேன். விஷால் ஜாதகத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நானும் அந்த யோசனையோட தான் விஷால் ஜாதகத்தை கேக்குறாரோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சுவாமி ஒரு நல்ல முடிவை சொன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி ஜாதகத்தினாலதான் அண்ணனுக்கு அமையும், உன் இளைய மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா மூத்த மகனுக்கு தானே அமையும்னு சொன்னார் அத்தை. உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். இத்தனை நாள் ராகவுக்கு ஏன் ஜாதகம் செட் ஆகல, இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. இப்ப கடவுளா பார்த்து சாமிகள் மூலமா ஒரு வழி சொல்லி இருக்காருன்னு தோணுது. பேசாம ஒரு அக்கா தங்கச்சியா பார்த்து கட்டி வச்சிட்டா என்ன? ஆமா அத்தை, இது ரொம்ப நல்ல யோசனை. என் பசங்களுக்கும் இப்படி அக்கா தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. 2 பேரும் வீட்ல ஒத்துமையா இருந்திருப்பாங்க, குடும்பமும் பிரிஞ்சிருக்காது. என்ன பண்றது, எல்லாம் நேரம். சுபத்ரா, உன் பசங்களுக்கு அக்கா தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் என்ன, சாம்பாருக்கும் கல்யாணமா? ஏற்கனவே பாட்டும் கிட்டமா சுத்திக்கிட்டு இருக்கான், இப்ப இது வேறயா? ஏய் வாய் முடு. விஷால பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வேணும்னா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி மாற போறான்னு. அவன் ஜாதகம் சாதாரணமான ஜாதகம் கிடையாது.